வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனிதகுலம் உய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூர்வோம். அவ்வழிவாழ்ந்து குண்டலினி யோகம் என் உயிருணர்த்திய ஆசான் அருட்தந்தை அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்ளும். வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரிய பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகின்றது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதுல தொடர் தவம், தொடர் சிந்தனை ஏற்றுக்கொள்ள வந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் வேதம் குழுமம் சார்பாக வரவேற்று ஒரு சிறிய சிந்தனை, அதனைத் தொடர்ந்து ஒரு ஒரு தவத்திற்கு நாம செல்ல இருக்கிறோம். நம்மளுடைய ஆன்மீக பயணம் என்பது இது ஒரு எளிதான பயணம் அல்ல. முயற்சியில் ஒரு நிலை அடைந்தவர்களுக்கு இந்த பயணம் என்பது எளிதாக இருக்கும். ஆனா மற்றவர்களுக்கு இது ஒரு சோதனையாகவும் சில நேரங்களில் வேதனையாகவும் கூட அமையும். ஏன்னா ஆன்மீக பயிற்சி என்பது இன்னும் சரியாக சொன்னோம்னு சொன்னா அது ஒரு போராட்டம். அதை புரிவது வரை போராட்டம். புரிந்து கொண்டால் அது ஒரு வாழ்க்கை முறை. இருப்பினும் ஒரு வாழ்க்கை முறை வாழும் பொழுது நிகழக்கூடிய நிகழ்வுகள் எப்பொழுதும் இனிமையானதாக இருக்காது. அது துன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த உடல் இருக்கிறது வர உடலுக்கு துன்பம் வரும். லௌதீக வாழ்க்கை இருப்பது வர லௌதீக வாழ்க்கையில் துன்பம் வரும். இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் ஆன்மீக வாழ்க்கை. துன்பம் வராம இருக்காது. ஏன்னா ஏன் ஏன் துன்பம் வருகிறது? ஒரு சிறிய உதாரணம் எடுத்துக்கொள்ளும். ஒரு வீட்டுல துணிமணிகளை துவைக்கிறாங்க. ஒரு துணிமணிகள் மட்டும் கொஞ்சம் கரைபட்டிருக்கு. அந்த கரைபட்டிருக்கிற துணிய கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து, கொஞ்சம் அதிகமான சோப்பு கொடுத்து, இல்ல கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு அதிகமான அழுத்தம் கொடுத்து அந்த பகுதியை தூய்மைப்படுத்துகிறார். அதே போலதான் ஆன்மீகம் என்பதும் அப்படித்தான். ஆன்மீகத்துல நம்மை தூய்மைப்படுத்துவதுதான் அதனுடைய வேலை. இங்க 2 தூய்மை வேண்டுங்க. உடலுக்கும் தூய்மை வேண்டும், மனதிற்கும் தூய்மை வேண்டும். உடலுக்கும் தூய்மை வேண்டும், மனதிற்கும் தூய்மை வேண்டும். உடல் தூய்மை என்பது அகம் நோக்கி இருக்க வேண்டும். அது ஆன்மீக தூய்மையாக இருக்க வேண்டும். கை கால்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது மனசுக்கு ஒரு நிலை கொடுக்கலாம். ஆனா ஆன்மீகம் சார்ந்த உடல் ஒரு தூய்மை பெற வேண்டும். ஒரு ஒரு உடல் ஆன்மீகம் சாராது இருக்குமாயின் அதை இருள் தேகம் அப்படிம்பாங்க. இருண்ட தேகம். அங்க எந்த வெளிச்சமும் இல்ல. அங்க என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆணவம் இருக்கும். நான் என்கிற ஆணவத்துல இயங்கக்கூடிய ஒரு நிலை அது. அது ஒரு இருள் தேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மருள் தேகம். மாயை வாழ்க்கை.
இப்ப நாம வாழ்ற வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கூட ஒரு மாய வாழ்க்கை. ஆனா, புரிந்து வாழ்ந்தோம்னு சொன்னா மாயை நீங்கும். புரியாத வரை அது ஒரு மருள் வாழ்க்கை. அது என்ன புரியாது? ஒண்ணு சிம்பிள் அது. எனக்கு எல்லாமே இந்த உலகத்துல நீடித்திருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இல்ல இது நீடிப்பு கிடையாது. இது ஒரு இடைப்பட்ட காலத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு அப்படின்னு புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாயை விலகும். அது சும்மா சொல்லுல விளங்குவதல்ல. அது அது விளங்குவதற்கு ஒரு நிலை ஏற்படணும். அப்போ அது புரியாம தான் தனது அப்படிங்கிற ஒரு நிலையில் வாழும் பொழுது, அது மருள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, அது எல்லாமே தேகத்தினுடைய அடிப்படையில் நிகழக்கூடிய நிகழ்வுகள். மருள் வாழ்க்கை. அடுத்தது சுத்த தேகம். சுத்த தேகம் என்பது புலன்களில் இருந்து விடுபட்ட வாழ்க்கை. இந்த புலன்கள் அது எப்பொழுதுமே சுகம் பெற எத்தனிக்கும். ஆன்மீகத்துல வந்துட்டோம்னு சொன்னா, அந்த புலன்களுக்கு இடம் கொடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இப்போ நெறைய அன்பர்கள் வீட்ல டிவி போடுறதில்ல. டிவி இல்ல, டிவி போடுறதில்ல. கனெக்ஷன்ஸ் இல்ல. நாம அடிக்கடி சொல்றோம். இந்த சீரியல் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. சினிமா பார்ப்பது கூட தவறு கிடையாது. சீரியல் என்பது இன்னைக்கு ஒரு பிரச்சனையாகக்கூடியது. பிரச்சனைகளை குடும்பத்தில் மறைமுகமாக உருவாக்கக்கூடியது சீரியல்ன்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு நிலையில் இந்த புலன் என்பது அது கண்ணுக்கு ஒரு டிவி பார்ப்பது என்பது கண்ணுக்கு விருந்து, காதுக்கு விருந்து கொடுக்குது. கண்ணுக்கு விருந்து கொடுக்குது, காதுக்கு விருந்து கொடுக்குது. அப்ப அது சில விஷயங்கள நமக்குள்ள தூண்டிவிடும். அப்ப அது அந்த வாழ்க்கைய அது ஒரு மாயை வாழ்க்கை. உணவு என்று எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு சிறிது உப்பு குறைவாயிடுச்சு. பேசாம சாப்பிட்டோம்னு சொன்னா, நாவு அடக்கம் இருக்குதுன்னு அர்த்தம். ருசியா சாப்பிடணும். தவறு கிடையாது. அதுக்காக ஒரே ருசியை நாடிக்கொண்டே இருப்பது. அது புலன் அடங்கவில்லைன்னு அர்த்தம். ஏன்னா, புலன் அடக்கம் வராமல் ஆன்மீகத்துக்குள்ள நம்ம நுழைய முடியாது. அப்படி புலன் அடங்கினால் அந்த தேகத்தை சுத்த தேகம் என்று சொல்லுகிறார். அது சுத்தமான தேகம் என்று சொல்லுது. அடுத்து வரக்கூடியது உயிரை உணர்ந்த தேகம். இப்ப நம்மல்லாம் ஆக்னி தவம் செய்றோம். அங்க என்ன உயிர் உணர்தல். காலையில உணர்வு தவம் செய்கிறோம். அதெல்லாம் உயிரினுடைய இயக்கத்தை உணரக்கூடிய தவம். அப்போ நாம செய்யக்கூடிய அப்ப நம்மளுடைய தேகத்த பிரணவ தேகம் என்று சொல்லுகிறோம். பிரணவ தேவம். உயிர் உணர்ந்த தேகம். அப்ப ஆக்னேய, துரியம் செய்றாங்க. அப்ப எது உணருதுன்னா பிரணவத்தை உணர்கின்றது. உயிரை உணர்கின்றது. அதனால பிரணவ தேகம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அடுத்தது ஞான தேகம். ஞான தேகங்கிறது அறிவுக்கு மட்டுமே தோன்றும். அறிவு நிலையில் செயல்படக்கூடிய ஒரு தேகம். அதத்தான் அறிவு தேகம் என்று சொல்லுகிறோம். அப்போ ஒரு தேக சுத்தி என்பது ஆன்மீகத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்று. தேக சுத்தி. தேக சுத்தி இல்லாது மனோசக்திக்குள்ள நீங்க வர முடியாது. மன சுத்திக்குள்ள. அப்போ தேகமும், மனமும் இணைந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கையை நம்ம மேற்கொள்ள வேண்டும். இப்போ வள்ளுவ பிறந்தை கூட ஒரு குறள் சொல்றாரு. "புறத் தூய்மை நீரான் அமையும், அகத் தூய்மை வாய்மையால் காணப்படுங்கிறார்." வாய்மை எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். எது தீமை தராதுன்னு கேட்டீங்கன்னா, ஒழுக்கத்திற்குட்பட்டது. எது ஒழுக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கோ, பிறருக்கோ தற்காலத்துல, பிற்காலத்துல அருள் தந்தை அந்த ஃபார்முலா குடுத்திருப்பார். அப்போ அது
இரண்டுக்கும் உட்பட்டு இயங்கக்கூடிய ஒரு நிலை ஒழுக்கம் என்று சொல்லக்கூடியது. ஒழுக்கம் என்பது ஆன்மீகத்துல மிகவும் முக்கியமான ஒன்றுங்க. ஒழுகி வாழ்தல். ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில் ஒழுகி வாழ்தல். அதத்தான் ஒழுக்கம் என்று சொல்லுகிறோம். அப்போ மனசை பிரிக்கும் பொழுது நம்மளுடைய தத்துவ ஞானிகள் அத கோஷங்கள்னு பிரிக்கிறாங்க. மனோ அப்ப முதல்ல அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் என்பது உடல் சார்ந்தது. சுத்த தேகம் அல்லாதது அங்கு சொன்னோம். சுத்த தேகம் அல்லாத ஒரு நிலை. புலன் சார்ந்த வாழ்க்கை. அதுதான் அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடியது. அன்னமயம் என்பது மீண்டும் மீண்டும் புலன்களுக்கு ஒரு ஃபீடிங். புலன்களுக்கு ஒரு தீனி கொடுத்துக் கொண்டே இருப்பது. டிவி பார்ப்போம், சினிமா பாட்டு கேட்போம், சீரியல் பார்ப்போம், நன்றாக சமைத்து உண்ணுவோம், உறங்குவோம். அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷத்திலிருந்து மனம் என்பது விடுபட வேண்டும். விடுபட்டு மனம் என்பது சிந்தித்தால் அது மனோமய கோஷம். இந்த மனோமும் என்பதும் மனம் என்ன பண்ணும்னா, அன்னமயத்தை தூண்டிவிடத்தான் செய்யுங்க. அப்போ மனதை ஒரு நிலையில் நிலைப்படுத்த அதை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உயிரினுடைய அசைவு அவசியம். அதுதான் பிராணமய கோஷம். அப்படி பிராணமயத்தில் மனம் நிலைத்து அது விரிவுபடுமாயின் ஒரு ஆராய்ச்சி நிலைக்கு மனம் வருது. ஏன் பிறந்தோம்? எதற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்க போகப் போகிறோம்? இறந்த பின்னால் நம்மளுடைய நிலை என்ன? இது ஒரு ஆராய்ச்சி நிலை. அது விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்லுகிறோம். அது விஞ்ஞானத்தினுடைய முற்றிய நிலையில் மனம் என்பது அதனுடைய மூலத்தை தொட்டு விடுமாயின் அதுவே ஆனந்தமய கோஷம் என்று பிரிக்கிறோம். அப்போ இங்க 2 சுத்தி தேவைப்படுது. ஒண்ணு தேக சுத்தி, மனோ சுத்தி. இந்த 2ம் ஒருங்கிணைந்து கொண்டு சென்றால் தான் ஆன்மீகத்துல வெற்றி அடைய முடியும். உங்களுக்கு தெரியும். ஒரு 1/4 வயிறு உணவு இருந்துச்சுன்னு சொன்னா தவம் நல்லா வரும். அரை வயிறு உணவு இருந்துச்சுன்னு சொன்னா தூக்கம் வரும். 3/4 இருந்துச்சுன்னு சொன்னா தவத்தில் அமர்வதற்கே மனம் ஒத்துக்கொள்ளாது. இப்போ அதிலேயே ஒரு மாமிசத்தை உண்டுவிட்டு ஒருவர் தவம் செய்தால் எவ்வாறு இருக்கும்? தவம் செய்யக்கூடாது. மாமிசம் அருந்திவிட்டு தவமே செய்யக்கூடாது. அப்ப அவ்வாறு ஒரு பழக்கம் இருக்குமாயின், அது ஆன்ம நிலைக்கு ஆன்மீகத்துல ஒரு தேகத்துக்கும் சுத்தி கிடைக்காது, ஆன்மீகத்திற்கும் சுத்தி கிடைக்காது. உடல் பலம் கிடைக்கலாம். தேகத்திற்கு பலம் கிடைக்கலாம். ஆனா ஆன்மீக பலம் என்பது தேகத்தின் மூலமாக கிடைக்காது. அன்பர்களே, இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தேக சுத்தி, மனோ சுத்தியோடு இணைந்த ஒரு பயிற்சி தான் நம்மளுடைய ஆன்மீக பயிற்சி. இதை மேற்கொள்ளவில்லை எனில் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மருள் தேகமாக இருக்கும் அல்லது இருள் தேகமாக இருக்கும். மனம் என்பது அன்னமயம், மனோமயத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். மனம் அன்னமயம், மனோமயம். அது இருள், மருள். இந்த 2ல தான் சாதாரண மானுடர்கள் இயக்கத்தில் இருப்பாங்க. அப்ப அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வாழ்கின்ற மனிதர்கள் தான் இந்த நாட்டுல அதிகம். அதனால தான் பிறருக்கு துன்பம் என்பது ஏற்படுகிறது. பிறருக்கு துன்பம் என்பது ஏற்படுகிறது. அன்பர்களே, அப்ப இந்த ஆன்மீகம் என்பத மாற்றி அமைப்பதற்கு மனதாலும், உடலாலும் நம்மளுடைய முயற்சியை மேற்கொள்கிறோம். இப்ப முதலிலே நான் குறிப்பிட்டு சொன்னேன் நானு. என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு போராட்டம் தான். சில நேரங்களில் ஒரு ஆன்மீக போராட்டத்துல மனம் என்பது சலித்துக் கொள்ளும். பிறர் படுகின்ற துன்பங்களை விட நான் படுகின்ற துன்பங்கள் அதிகமாக இருக்கிறதே அப்படிங்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நம்மிடம் கொடுத்த கருமையப் பதிவு எவ்வளவு என்று கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தோம்னா நமக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், துன்பங்கள் எவ்வளவு இருக்குது
அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அத வைத்து கணக்கிடலாம். நம்முடைய சஞ்சீத கர்மம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. யாருக்குமே சஞ்சீத கர்மம் இல்லாம இல்ல. சஞ்சீத கர்மம் இருப்பதனால தான் பிறப்பெடுக்கிறோம். அதுல விகிதாச்சாரங்கள் வேறுபடலாம். இப்ப துன்பங்கள் வராம இருக்குமா? அப்படின்னு கேட்டா துன்பங்கள் வரத்தான் செய்யும். துன்பங்கள் வராம அப்ப நம்ம 2 வகையில நம்ம துன்பங்கள ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஒண்ணு குடும்ப வாழ்க்கையிலேயே துன்பங்கள் வரத்தான் செய்யும் நமக்கு. பிரச்சனைகள் உருவாகும். அதை புரிந்து கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய திறன் என்பது ஏற்பட வேண்டும். அப்போ அத என்ன சொல்றாங்க அப்டின்னா, நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு கவிதை அது ஒரு சித்தர் பாடல் ஒண்ண வந்து கனகராஜ் குடுத்திருந்தாரு. அத நான் போட்டு விட்டுருந்தேன். அவருடைய வாய்ஸும் கூட விளக்கம் குடுத்திருந்தாரு. ஒரு நல்ல கவி. அந்த கவியில பாருங்க, நாதனைப் பற்றி பேதம் தெளிய, இறைவனைப் பற்றிய ஒரு பேதம் டவுட் கிளியர் ஆகும் பொழுது, நோதலும் சாதலும் ஒளிச்சுடராகுமேங்கிறார். அருமையான வாசகம். நோதலும் சாதலும் ஒளிச்சுடராகுமே. நோதல் என்றால் துன்பம். சாதல் என்றால் விட்டு விடுதல். ஒன்றிலிருந்து ஒன்றை நீங்க விட்டீங்கன்னு சொன்னா, அதிலிருந்து இறப்பு. அப்போ நோதலும் சாதலும் ஒளிச்சுடராகுமே. அப்போ ஒளி சுடருதுன்னு சொன்னா, நீ இறைவனாக மாறுகிறாய். அதோடு கலக்கிறாய். நாதனோடு நீ கலந்து விடுகிறாய் அப்படின்னு. அப்ப அங்க நோதல் என்பது வருகிறது. துன்பம் என்பது அது வரத்தான் நீ ஒளி சுடர் சுடராகுகிறாய் அப்படிங்கிறாப்புல. ஏன்னா, அந்த துன்பம் நீங்குவதுங்கிறது வந்து நாம நினைப்பது போல, ஏதோ எனக்கு ஒரு துன்பம் வந்தது நீங்கிற்று அப்படிங்கிறது இல்லைங்க. பிறவியாகிய பிறவியில் பெற்றோர்கள் கொடுத்து அனுப்பிய ஒரு பதிவை, இந்த உடல் எடுத்து நான் அதை கழித்து விடுகிறேன். அங்கதான் ஒளி சுடருது. உங்களுக்கு தெரியும் பாலிஷ் பண்ணுவாங்க. ஒரு பொருளை பாலிஷ் பண்ணும்போது விளக்க பாலிஷ் பண்ணும்போது தெரியும். அத தொடச்சு ஃபர்ஸ்ட்டு கரியில போட்டு விளக்கி எடுத்து அத தொடச்சு எடுத்து வரும்பொழுது அப்படியே மின்ன ஆரம்பிக்கும். அதே போல தான் மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையில் நோதல் என்பது இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனா, அதை நார்மல் வாழ்க்கையில கொஞ்சம் அறிவுடன் செயல்பட வேண்டும். அறிவில்லாம, புரிதல் இல்லாமல் செயல்பட்டோம்னு சொன்னா நமக்கு ஒரு துன்பம் வரும். துன்பத்தை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதுக்காக சஞ்சீத கர்மத்தையே குறை சொல்ல முடியாது. நடைமுறை வாழ்க்கையில ஒரு அளவு முறை இருக்குது. இப்படி செய்தால் இது நல்லது. இதை செய்தால் அது நல்லது. புரிந்து கொள்ள வேண்டும். அமிர்தானந்தமயி ஒரு கதை சொல்லுவாங்க. அது நிகழ்வா என்னன்னு தெரியாது. ஒருவர் வந்து மனநல மருத்துவத்துக்கு போறார். அங்க நெறைய பேர அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த மருத்துவத்துல போகும்போது ஒருத்தர் சுவத்துல முட்டிக்கிறார். ஒரு பேரச் சொல்லி. ஒரு பெண்ணினுடைய பெயரைச் சொல்லி. அப்போ இந்த சென்றவர் கேட்கிறாரு மருத்துவர்கிட்ட. மருத்துவருடைய நண்பர். எதற்காக அவர் அதுல முட்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாராமா, ஒண்ணும் இல்ல. இவருடைய காதலி ரொம்ப நாள் காதலிச்சாரு. காதலிச்சுட்டு அந்த பெண்ணு இவர தொங்க விட்டுட்டு வேற ஒருத்தர மேரேஜ் பண்ணிட்டாப்ல. அதனால அவரு அந்த அம்மா பேரச் சொல்லி முட்டிக்கிட்டே இருக்கிறார். அந்த லேடி பேரச் சொல்லி, அந்த பெண்ணினுடைய பேரச் சொல்லி முட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி சுத்தி வர்றாங்க. வரும்போது இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் அதே போல முட்டிக்கிட்டு இருக்கிறார். இதே பெண்ணுடைய பெயரைச் சொல்லி. மருத்துவர் கேட்டார். "என்னடா அதே பெண்ண அதே மாரி முட்டிக்கிட்டு இருக்கிறாரே" அப்படின்னு சொல்லி. அப்ப எந்த பெண்ணும் காதலிச்சு கைய விட்டுருப்பாரோ? அப்படின்னுகிட்டு இவர்கிட்ட கேட்டார். அப்ப அவரு சொன்னாரு, "அந்த முதல்ல இது பண்ணவரு காதலிச்சு அந்த பொண்ணு கை விட்டுட்டு இவரத்தான் கல்யாணம் முடிச்சுச்சு. இவர் தான் அவர கல்யாணம் முடிச்ச பொண்ணு. இவரு இப்ப முட்டிக்கிட்டு இருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி. இது ஒரு வாழ்க்கை நிலை. கட்டாதவனும் மாட்டுனான், கட்டுனவனும் மாட்டுனான்.
சிக்கல் இருக்கத்தான் செய்யும். நீங்க கல்யாணம் முடிச்சாலும் சிக்கல் தான், முடிக்கலனாலும் சிக்கல். புரிவதுதான் நோதலிலிருந்து விடுபடும். இதுபோல இந்த வாழ்க்கையில் சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நிகழ்வு. ஆனா அது கடந்து போகும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதா? அப்படிங்கிறத மட்டும் நீங்க பாருங்க. 2023 ஜனவரி 6 காலையில் என்னுடைய இன்னர் வாய்ஸ் சொல்லுது, இன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட்ன்னு சொல்லி. சாயந்தரம் வர போகல. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு ஹெல்மெட் போட்டு பாதுகாப்பா ஷூ எல்லாம் போட்டு வந்தேன். உள்ள திருப்பும்போது எங்கேயோ இருந்த ஒரு பையன் வந்தான். ஒற்றை இடி கால் ஆக்சிடென்ட். முட்டங்கால் போச்சு. ஆஸ்பத்திரியில படுத்தேன். ஆப்பரேஷன். வேதனை, சலிப்பு, சங்கடம் எல்லாம் இருக்கத்தான் செஞ்சது. இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஆக்சுவலா பெரிய ஆக்சிடென்ட். ஒரு நல்ல முட்டுக்குள்ள அடிபட்டுடுச்சு. அதுக்கு கீழயும் அடிபட்டுச்சு. 2 இடத்துல பிராக்சர். பட் இன்னைக்கு சரியாகுது. இன்னைக்கு உடற்பயிற்சி செய்றேன். எல்லாமே செய்றேன். கால மடக்கி உட்கார்றேன். வஜ்ராசனத்துல உட்கார முடியுது. எல்லாமே செய்ய முடியுது. ஐ கேன் டூ இட். அப்ப அந்த துன்பம் வருதா? ஏன் வருதுங்கிறத ஆக்சுவலா அனவுன்ஸ் பண்ணுது காலையிலேயே. நான் அத விட்டுட்டேன். ஏதோ ஒண்ணு கேட்கிற சத்தம்னு நெனச்சுட்டு விட்டுட்டேன். அது இன்னர் வாய்ஸ். அப்ப இறைவன் அன்னைக்கு தீர்மானிக்கிறான். உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் குடுத்து உன்னை பதப்படுத்துகிறான். துன்பத்தை கொடுக்கிறான். நோதல் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். எனக்கு துன்பமே வரக்கூடாது என்று எண்ணினால் யாராலும் முடியாது. அப்போ கர்மயத்தில் பதிவுகளால் ஏற்படக்கூடிய துன்பம் ஒன்று. அந்த கருமைய பதிவுகளுடைய துன்பம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நடைமுறை வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் பொழுது, அந்த மருள் தேகத்திலிருந்து அன்னமய, மனோமய கோஷத்தில் இருந்து விடுபட்டு ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, நடைமுறை வாழ்க்கையில் சஞ்சித கர்மம் தாண்டி பிராரப்த கர்மத்தில் வரக்கூடிய சிக்கல்களை நாம தீர்க்க முடியும். ஒரு பொண்ண லவ் பண்ணியாச்சு. அந்த பொண்ணு வேற இடத்துல லவ் பண்ணிடுச்சுன்னு சொன்னா, அதனுடைய ஃப்ரீடம். லீவ் இட். விடக்கூடிய தைரியம் இருக்குதா? என்னுடைய ரிலேட்டிவ் ஒரு பையன். அருமையான பையன். இங்க கோயம்புத்தூர் எங்க வீட்ல 1 மந்த் இருந்தான். அவனுடைய சிஸ்டர் எங்க வீட்ல 1 மந்த் தங்கியிருந்தான். தங்கியிருந்து இங்க ஒரு கோர்ஸ் ஒண்ணு நடந்துச்சு. பைலட் கோர்ஸ். பைலட் கோர்ஸ். அதாவது நம்ம ஏர் இண்டியா இதுலலாம் பைலட்டா போகக்கூடிய கோர்ஸ். ஹி இஸ் எ பிரில்லியன்ட் பாய். சென்னையில வீடு. இங்க தங்கியிருந்து 1 மந்த் கோர்ஸ் எடுத்தாப்ல. எடுத்து போனாங்க. நல்லா இருந்தாங்க. அங்க ஒரு பையன சென்னையில ஒரு பொண்ண லவ் பண்ணான். அந்த பொண்ணு கை விட்டுடுச்சு. ஹி கமிட்டட் சூசைட். அந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச அளவுல அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசவே இல்ல. அவ்வளவு அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா, இது ஒரு மருள் தேகம். மனோமய கோஷம். மனம் என்பது உன்னை பற்றிக்கொண்டு அதிலிருந்து விடுபட மறுக்கிறது. அப்போ நிகழ்வு கொண்டு இருக்கிறது. அது சாதாரண விஷயம் இல்ல அது. அது மாற்றுவது என்பது மிகவும் கடினம். ஆனா, அத புரிய வைத்துக் கொள்ள வேண்டியது கடமை. இப்படித்தான் இருக்கும். ஒரு காதலன் காதலியை மறந்துவிட முடியுமா? அல்லது காதலி காதலனை மறந்துவிட முடியுமா? அதாவது ஒரு சமீபத்துல ஒரு ஒரு ஆன்மீக பயிற்சி நடைபெற்றது. அதுல கலந்து கொண்டு பேசினவங்கலாம் ஒரு கருத்த மட்டும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னா, ஒரு அம்மா சென்னைக்கார அம்மா தான் சொல்லுச்சு. "நான் கடன் குடுத்தேன். அவங்க என்ட்ட திருப்பி குடுக்கலைங்க. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டு லைஃப்ல" அப்படின்னு. பெரிய அமௌண்டா இருக்கலாம். அப்புறம் என்ன பண்ணுதுன்னா 2, 3 பேரு அவங்க பேசும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, "ஆமா சார் கடன் குடுத்தேன். எனக்கும் 2, 3 பேர் குடுக்கல. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டேன்" அப்படி இப்படின்னு. அப்புறம் நான் பேசும்பொழுது, நான் என்னுடைய டர்ன் வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், "இந்த கடன் கொடுத்து கிடைக்கலன்னா, ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அத ஈஸியா நீங்க தீர்த்து விடலாம்.
எப்படின்னா, கடன் குடுக்கறதுக்கு முன்னால நீங்க மன உறுதியாக இருக்கணும். எப்படி உறுதியாக இருக்கணும் அப்படின்னா, நான் கடன் குடுக்குறேன். இவரு திருப்பி தரவே மாட்டார் அப்படின்னு ஒரு உறுதி எடுக்கணும் அப்படின்னு. காமெடி தான். ஆனா, இந்த கடன் வராது அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோம்னு சொன்னா, வரல, லீவ் இட். வந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷம். எனக்கு நானு பேங்க்ல வேலை செய்யும்பொழுது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் யாருக்குமே கடன் குடுக்க மாட்டார். ஹி இஸ் எ பிராமின். என்னுடைய குளோஸ் ஃபிரெண்ட். கடைசி வரை அவர் என்னுடைய பேங்கிங்ல எனக்கு ரொம்ப குளோஸ் ஃபிரெண்ட். அவர் சொல்லுவாரு, "செல்வின், கடன் கொடுக்கக் கூடாது. குடுத்துச்சுன்னு சொன்னா எழுதி வச்சுக்கோங்க. இவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க" அப்படின்னு. உண்மை நிகழ்வு அதுதான். அதேபோல மனதிடம் வரணும். யாரும் என்னை ஏமாற்றுவார்கள். என் மனைவி, கணவன் உட்பட, குழந்தைகள் உட்பட என்னை ஏமாற்றி விடுவார்கள். அப்படிங்கிற ஒரு ஓரத்துல எழுதி வச்சுக்கோங்க. இவர்கள் என்னை காப்பாற்றிக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எப்பொழுதும் என் கூடயே இருப்பார்கள். தட் இஸ் மாயா. அதான் மருள் தேகம். மனோமய கோஷம். நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா. கடன் திருப்பி குடுத்துட்டாங்களா? சந்தோஷம். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சி. பிரிவு ஏற்படுதுன்னு சொன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். யாதனின் யாதனின் நீங்கான் நோதல் அதனின் அதனின் இலன். நீங்க எந்த அளவுக்கு மனதால் விடுபட்டு நிற்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நோதல் என்பது இல்லை. துன்பம் என்பது இல்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இப்ப நமக்கு நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க. தேகத்தினால் ஏற்படக்கூடிய துன்பம். சஞ்சித கர்மம் வரக்கூடியது ஒரு துன்பம். சகித்துக் கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் பெரும்பாலும் துன்பங்கள் பெரும்பாலும் துன்பங்கள் நாம் இயல்பு வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளினாலும், மருள் வாழ்க்கையினாலும், மனோமய கோஷத்தினாலும் ஏற்படக்கூடிய தவறுகள் தான் அதிகமாக இருக்கும். துன்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். இதை உணர்ந்த மகானவர்கள் நமக்கு பாவப் பதிவுகளும், போக்கு வழிகளும் ஒண்ணு குடுக்குறாங்க. நாங்க ஒரு நன்மணியா அவங்கெல்லாம் ஆராய்ச்சி செய்து சொல்லும் பொழுது, ஒரு பாவப் பதிவு என்பது நீங்காதுங்க. ஆனால் அதனுடைய தாக்கத்தை குறைக்க முடியும். அதனுடைய வெயிட்டேஜ் மிகப்பெரிய ஆக்சிடென்ட். அதுக்கு நீங்க பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியது வரும். பட் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியம், கர்மயோகம் அது சின்ன ஆக்சிடென்ட்டா ஏற்படும். நீங்க விடுபடலாம். அதனால தான் கர்மயோகம் என்பத ஆன்மீகத்துல புகுத்துறாங்க. அருள் தந்தை அவங்க தெளிவா சொல்றாங்க. தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. தேக சுத்தி, உடற்பயிற்சி, காயகல்பம். கர்மயோகம், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. எல்லாவற்றுக்கும் செய்யக்கூடிய கடமையை சரிவர செய்கிறோமா அப்படின்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு பல அன்பர்கள் கர்மயுகத்துல செயல்பட்டதுனால தான் இந்த வேத குழுமம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களால ஒரு சர்டன் லிமிட் தான் பண்ண முடியும். ஆரம்ப கட்டம் ரொம்ப சிரமப்பட்டோம். இன்னைக்கு சிரமமே இல்லாம நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் ஒரு உதவி செய்றாங்க. இன்னைக்கு ஒரு வில்லேஜ் உருவாயிடுச்சு. கிராமம் உருவாயிடுச்சு. எல்லாருடைய பங்களிப்பும். யாருன்னு சொல்ல முடியாதுங்க. வில்லேஜ்ல சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட அதற்கு நன்கொடை கொடுத்திருக்கிறாங்க. அத்தனை பேருடைய பங்களிப்பு அதுல இருக்கிறதுனால தான் வெற்றிகரமா செயல்படுத்த முடியுது. அதனால அன்பர்களே 4 விஷயத்த புரிந்து கொள்வோம். 1 தேக சுத்தி, அடுத்தது மனோசுத்தி. கர்ம வினை, கருமையத்தின் பதிவுகளினால் ஏற்படக்கூடிய சஞ்சித கர்மத்தினால் வரக்கூடிய விளைவுகள். அதை நாம சந்தித்து ஆக வேண்டும். அதேபோல பிராரப்த கர்மத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வளவு அமைகிறதோ, அதிலேயும் துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் மேல் பதிவு என்பதை நம்ம இட்டுக் கொண்டிருந்தோம்னு சொன்னா, மேல் பதிவு, கர்மயோகம் இத முறையாக செய்து வரும் பொழுது, அந்த நோதல், துன்பம் என்பது குறைந்து போம். குறைந்து போம். அழிந்து போகாது. குறைந்து போம்.
அன்பர்களே. அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு உதவி செய்வோம். அதனாலதான் அருள் தந்தை அவங்க ஒரு பொக்கிஷத்த நம்ம கையில குடுத்துட்டு பேர். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ, மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். முடிந்த அளவுக்கு உதவி செய். துன்பம் கொடுக்காமல் வாழ பழகிக் கொள்ளணும். உடலாலும், மனதாலும். நான் ஒரு செயல் செய்றேன். அவங்களுக்கு அது துன்பம் தருதுன்னு சொன்னா, அத செய்யாதீங்க. அவங்க மனம் வருந்துகிறார்கள் என்று சொன்னால், அதை செய்யாதீர்கள். அத புரிந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது, நிச்சயமாக நம்மளுடைய ஆன்மீக பயணம் என்பது ஒரு தெளிவோடு இயங்க ஆரம்பிக்கும். தெளிவு வேண்டும். ஒரு ஆன்மீக பயணத்துல இதுதான் நிகழ்கிறது. இதுதான் நிகழும். இது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம வாழ பழகிக் கொள்ள வேண்டும். இந்த வகையில நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சிறிய சிந்தனை எடுத்திருக்கிறோம். அதை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று கூறி